Hi, good morning. Welcome to another episode of PR Cricket Chat. இன்னைக்கு நம்ம பேச போறது third T20 and ODI series preview இந்தியா ஸ்ரீலங்கா. இந்தியா வந்து இந்த 5 overs 30 to winனா யூஸ்வலி ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. வேர்ல்ட் கப்லயும் சூப்பரா டிஃபெண்ட் பண்ணாங்க 5 overs 30. அஃப்கோர்ஸ் கம்பேர் நான் பண்ணல. இந்த மேட்ச்ங்க 5 overs 30 9 wickets in hand, 2 overs 9 wickets in hand. எப்படிங்க தோக்க முடியும் ஒரு இன்டர்நேஷனல் டீம்? நம்ம ஐபிஎல் இதனாலதான் ஃபிக்ஸிங்னு சொல்றப்போம். பட் ஒரு இன்டர்நேஷனல் டீம் இப்படி கோட்டை விடுவாங்க. அண்ட் ஸ்கை தொட்டதெல்லாம் கோல்டுன்ற மாதிரி தொட்டதெல்லாம் பொண்ணா போச்சு. ரிங்கு சிங் ஒரு ஓவர் போட விட்டாரு. ரிங்கு சிங் அந்த 2 விக்கெட், அப்புறம் ஸ்கையே வந்து கடைசி ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்து சூப்பர் ஓவருக்கு எடுத்துட்டு போனாரு. இன்ஃபேக்ட் அந்த கலீல் அஹ்மத் வந்து 2 overs எவ்வளவு இருந்தது, 3 overs 21 to win போது 12 ரன் கொடுத்தாருங்க. 6 வைடு போட்டு இந்தாங்க ஸ்ரீலங்கா மேட்ச் எடுத்துக்குங்கன்னு கொடுத்தாரு. இல்ல எனக்கு வேணாங்க அப்படின்ட்டாங்க ஸ்ரீலங்கா. ஸோ எனிவே அந்த மேட்ச் ஒரு டோட்டல் காமெடி ஃபெஸ்ட் தான் இந்த மேட்ச். இந்த T20 சீரீஸ்ல இந்தியாவுக்கு பெரிய பெரிய ஒரு கெயின், ஒரு பாசிட்டிவ் நீங்க பாத்தீங்கன்னா ரியான் பராகுங்க. போலிங் போட்டாரு. ஏன்னா இந்தியா ரொம்ப நாளா ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், போலிங் போடுற டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேடிட்டு இருந்தாங்க. அது ரியான் பராக் மூலமா கிடைச்சிருக்கு இப்போ. நல்லா போட்டாரு. அண்ட் கன்சிடரிங் அடுத்த T20 வேர்ல்ட் கப் சப்கான்டினென்ட்ல தான் இருக்க போகுதுன்னும் போது ரியான் பராக் நல்ல ஒரு அடிஷன் தான் டீமுக்கு. நான் வந்து ஐ வாஸ் அகேன்ஸ்ட் ரியான் பராக்ஸ் செலெக்ஷன் இனிஷியலா. பட் அவர் ஐபிஎல்லேயே இவ்வளவு ஓவர் போடலைங்க, இங்க நிறைய போட்டாரு. அண்ட் நேத்து நல்ல குரூஷியல் இன்னிங்கா ஆடினாரு. இன்னொரு பிளேயர் கொடுத்த சான்ஸ் எல்லாம் டக்குன்னு பிடிச்சுக்கிறாரு. வாஷி நேத்து சூப்பர்பா பேட்டிங் ஆடினாரு. போலிங் ஐ திங்க் வாஷி, பிஷ்னாய் 2 பேருமே ரொம்ப ஷார்ட்டா போட்டாங்க, ரொம்ப ஃபாஸ்டா போட்டு இருந்தாங்க. பட் வாஷி குரூஷியலான விக்கெட்ஸ் பிக் பண்ணாரு அண்ட் சூப்பர் ஓவர் நல்லா போட்டாரு. ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கையோட கேப்டன்சி, யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில்லோட இன்டென்ட் அட் த டாப், ரியான் பராக், இதுதான் பிக்கெஸ்ட் பாசிட்டிவ்ஸ். கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கலீல் அஹ்மத் கொடுத்த சான்ஸ் எடுத்துக்கல, கொஞ்சம் ஷேக்கியா தான் இருக்காரு. அண்ட் ஃபீல்டிங் வந்து 2-3 கேச்சஸ் போச்சு, பட் டஃப் கண்டிஷன்ஸ்ல ஃபீல்ட் பண்ணாங்க. அண்ட் ஸ்கை த பேட்ஸ்மேன், அதுவும் ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ். ஸோ அடுத்தது என்ன வரப்போகுது? ஓடிஐ சீரீஸ். ஓடிஐ சீரீஸ் 3 மேட்ச்ங்க ஸ்ரீலங்கா T20ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் 9 for 40 கொலாப்ஸ். அடுத்த மேட்ச் அடுத்த மேட்ச் 7 for 30 கொலாப்ஸ். நேத்தி வந்து திரும்ப 5 overs 30 to win, 9 wickets in hand, 2 overs 9 to win, ஒரு 7 விக்கெட் விட்டாங்க. ஸோ ஸ்ரீலங்கா டோட்டலி டிமாரலைஸ்ட். இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி அவங்க how will they pick themselves up, அதுதான் கேள்வி. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபைட் கொடுக்கலன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் நினைச்சேன் T20 க்ளோஸா இருக்கும், ஓடிஐ இந்தியா வின் கம்ஃபர்டபிள்னு. T20 முடிஞ்சு போச்சு ஸ்ரீலங்காக்கு. இப்போ வந்து ஓடிஐ பார்க்கணும். இப்போ விராட் இஸ் பேக், ரோஹித் இஸ் பேக். இந்தியாவுக்கு ப்ராப்ளம் பிளென்டி. ரிஷப் இருக்காரு, கேஎல் ராகுல் இருக்காரு. யார் கீப் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்ச ரிஷப் தான் பண்ணுவாரு. கேஎல் ராகுல் டீம்ல இருப்பாரு. இப்போ ஹார்திக் பாண்டியா இல்லாதனால இந்தியாவுக்கு ஒரு செலெக்ஷன் இஷ்யூ தப்பிச்சாங்க. ஏன்னா ரோஹித் கில்லும் ஓபன் பண்ணுவாங்க. விராட் நம்பர் 3, ஸ்ரேயஸ் ஐயர் 4, ரிஷப், கேஎல் ராகுல் 5, ரிஷப் 6, அப்புறம் அக்சர் 7, வாஷி, குல்தீப் 2 பேஸ் பவுலர், ஆர் அக்சர் குல்தீப் 3 பேஸ் பவுலர். அப்படி ஆடிடுவாங்க 5 பவுலர்ஸ். ஏன்னா ஹார்திக் இல்லாதனால 5 பவுலர்ஸ் தான் ஆட முடியும். ரியான் பராக் ஆடுவாங்களா? ஐ டோன்ட் திங்க் சோ. அப்படியே ஹார்திக் இருந்தான்னா ஒன் ஆஃப் கேஎல் ராகுல் ஒரு ரிஷப் பந்த் வெளில உட்காந்துருக்க வேண்டியிருக்கும் 100%. ஸோ ஹார்திக் இல்லாதனால கேஎல் ராகுல் ஒரு ரிஷப் பந்த் ஒருத்தர் உள்ள இருக்காங்க. இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி இன்னும் 3 ஓடியே தான் இருக்கு. இந்த 3 ஓடியைக்கு அப்புறம் இங்கிலாண்டோட 3 ஓடியே இருக்கு. அது ஹார்திக்கும் வந்துருவாரு. எப்படி இருக்குன்னு பார்க்கணும் டீம். அப்போ ரிஷப் ஆர் கேஎல் 2 பேரும் ஆட முடியாது இந்த ஓடிஐ செட்டப்ல ஃபுல் ஸ்ட்ரென்த் இருந்தா. பொறுத்திருந்து பார்க்கணும் அது எப்படி போகுதுன்னு. இது கம்பேக் சீரீஸ் ஃபார் ஸ்ரேயஸ் ஐயர். ஏன்னா அவர் வேர்ல்ட் கப் சூப்பர் ஆடினாரு, அப்புறம் ஏதோ ரஞ்சி டிராஃபி ஆடல, பேக் இஷ்யூ, கான்ட்ராக்டே போயிடுச்சு அவருக்கு. டெஸ்ட் மேட்ச் டீம்ல இருந்து டிராப் பண்ணாங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச ஸ்ரேயஸ் ஐயருக்கு இது ரொம்ப முக்கியமான சீரீஸ். கேஎல் ராகுலுக்கும் இது ரொம்ப முக்கியமான சீரீஸ். ஏன்னா வேர்ல்ட் கப் முடிஞ்ச பிறகு இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆடினாரு, அப்புறம் 4 மேட்ச் இந்த இன்ஜுரி அந்த இன்ஜுரின்னு ஆடல, ஃபுல் ஐபிஎல் ஆடினாரு. வேர்ல்ட் கப் T20 ஸ்குவாட்ல செலக்ட் பண்ணல. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ தேர் அபவ் கேஎல் ராகுல் இந்த பிக்கிங் ஆர்டர். ரியான் பராக் ஆகட்டும், அபிஷேக் சர்மா ஆகட்டும், சுப்மன் கில் இஸ் வைஸ் கேப்டன், கேஎல் ராகுல் நோ மோர் வைஸ் கேப்டன் இன் எனி ஃபார்மேட். ஒரு காலத்துல ஒரு வைஸ் கேப்டனா கூட இருந்தாரு. ஸோ கேஎல் ராகுல் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் தான் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சீரீஸ். விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா
கௌதம் கம்பீர் சொன்னாங்கன்னு வந்து ஆடுறாங்க. இல்லாட்டி அவங்க ஜாலியா ரெஸ்ட்ல இருந்தாங்க யுஎஸ், யுகேலயும். அவங்க வந்து வெறும் டெஸ்ட் மேட்ச் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு தான் ரெடியா இருப்பாங்க. பட் அவங்களும் வந்திருக்காங்க. பட் கேஎல் ராகுல் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயருக்கு இது பெரிய பெரிய சீரீஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹர்ஷித் ராணா நியூ பால் கொடுப்பாங்களா அவருக்கு? பிகாஸ் அவர் எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்ட். நான் பார்த்த வரைக்கும் எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்ட். ரெட் பாலும் ஆடக்கூடிய அபிலிட்டி இருக்கு. ஸோ ஹர்ஷித் ராணா எப்படி பண்ணுவாரு? இந்த 3 பிளேயர்ஸ் தான் நான் ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ண போறேன். எப்படி போகுது பார்ப்போம். இது வரைக்கும் 3 மேட்ச் நடந்துருச்சு. கொஞ்சம் ரெயின் இன்டரப்ஷன் இருந்தது. ஆனா ஓடிஐல வந்து 100 ஓவர்ஸ்னால கொஞ்சம் ரெயின் வில் ஹேவ் அ சேன் எனக்கு தோணுது. பார்க்கலாம். பட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன். உங்க சப்போர்ட் ரொம்ப 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 முக்கியம். தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட். தேங்க் யூ.